அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் முதல்ல சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 17வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி 16 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 17வது வீடியோ பதிவு. ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் ஏதோ ஒரு லிங்க் உங்களுக்கு கிளிக் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல எக்ஸாமில் கூட கிளிக் ஆகும். அதனால் வீடியோ பதிவை முழுசாக ஒரே டைமில் பார்க்க முடியலனாலும் அப்பப்போ பாஸ் பண்ணி உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது முழுசாக பார்த்துருங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது மயங்கொலி சொல்லகராதி. இந்த வீடியோ பதிவில் மயங்கொலி சொல்லகராதி அப்படிங்கிற டாப்பிக்கு தான். அதாவது யார் எழுதினார் அப்படின்னா, முனைவர் கோ விஜயராகவன் அவர் எழுதிய புக்கில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பொதுவாக இந்த மயங்கொலி சொல்லகராதியை நம்ம நிறையா இருக்கும். எப்படி சார் ஃபில்ட்ரு பண்ணுறது, எப்படி சார் கீ நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில சொற்களுக்கு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ களவு அப்படின்னு இருக்குன்னா, இது களவு, இந்த பொதுலகரம் வந்ததுனாவே அது திருட்டு சம்மந்தமாக. இப்போ களவு பாருங்கள், திருடுனா மறைச்சி வைப்போம். களவுழுக்கம் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. வஞ்சனை, இது எல்லாமே இந்த திருட்டு சம்மந்தமாக இருக்கிறதுனால இதை பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ இந்த களவுக்கு உண்டான அர்த்தங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த களவுக்கு திருட்டு சம்மந்தமாக அப்படின்னு எழுதிக்கிட்டால் கூட போதும். அதை சார்ந்து நீங்கள் எப்படியோ ஒன்று குழுவில் கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த களவுக்கு தான் நமக்கு ஒவ்வொன்றா தெரியணும். அப்போ இந்த மாதிரி சில சொற்களை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதிட்டு வரணும். இப்போ கலன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த கலனுக்கு என்ன எதை சார்ந்து விளக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கணும். அதேமாரி இந்த கலனுக்கு என்ன அர்த்தங்கள் இருக்குது, இதை சார்ந்து ஏதாவது திருக்குறள் இருக்கா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கீ நோட்ஸும் எழுதணும். பொதுவாக பிரிண்ட் எடுக்கிறத விட நிறையா இருக்குது, பிரிண்ட் எடுத்தால் தான் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சா, என்ன கேட்டால் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்த மாதிரி, அதேமாரி உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் நல்லா நிற்கும். எழுதி படிக்கும்போது அது டைம் கிடைக்கும்போது, நான் தான் சொல்கிறேன்ல, ஒரே டைமில் எல்லாத்தையும் நீங்கள் எழுத தேவையில்லை. ஒரு 20 பக்கம் இருக்கா, ஒரு 10 பக்கம், ஒரு 1 ஹவர் ஆகும்னு வைங்க. அந்த டைமில் டக்குன்னு உட்காந்துட்டு எழுதி பார்த்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் மனசில் பதியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஐடியா. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. அது அவங்கவுங்க பிரியம். சரி, இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இப்போ களவு, இது நம்ம சொல்லிட்டோம் திருட்டு சம்மந்தமாக அப்படின்ட்டு. இந்த களவு அப்படிங்கிறது உடலின் மூட்டுவாய் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உடலின் மூட்டுவாய். உடலின் மூட்டுவாய் அப்படிங்கிறது இந்த எலும்புகள் கூடுற இடத்த தான் சொல்லுவாங்க. மூட்டுலாம் பார்த்திங்கன்னா எலும்பு கூடும். இப்போ கை கால் அசைகிறதுக்கு அந்த இடம் தான் செட் ஆகும். அப்படிங்கிறது தான் உடலின் மூட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களவுக்கு துயரம், பகைமை. இப்போ எலும்பு எதாவது அடிபடுச்சுன்னா கஷ்டம் தானே வரும். துயரம், பகைமை, பகையால் தான் நம்மளை கை காலை உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் களவு கடுமுடை அப்படின்ட்டு அகநானூரில் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது கலன். இந்த கலன் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அணிகலன் அப்படின்ட்டு. அணிகலன் நமக்கு தெரியும். ஓகே. யாழில் ஒரு வகை கலன் அப்படின்ட்டு, இசைக்கருவியில் ஒரு வகையான கலன் யாழ் அப்படிங்கிறது. மரக்கலம் நமக்கு தெரியும். இந்த பூண், இது என்னங்க பூண் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ இந்த ஆட்டாங்கல், அம்மிக்கல்லோ இல்லை தடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த முனையில் பார்த்திங்கன்னா இந்த குச்சி உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு வளையம் போடுவாங்க. அதை தான் பூண் அப்படின்னு சொல்லுவாங்க. பூணுக்கு 3 சுழியன், அதையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அப்போ அந்த வளையத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, பூண் அப்படிம்பாங்க. அப்போ கலன் அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அளவு அப்படிங்கிறது இந்த மாத்திரை அளவு மாதிரி. கலன் அப்படின்னா ஒரு அளவு. கீழ்மகன் நமக்கு தெரியும். அதாவது கீழ்மகன் அப்படின்னா கீழ்த்தரமானவன், அந்த மீனிங்கு. ஓகேங்களா? உண்கலன் நமக்கு தெரியும், சாப்பிட்ற தட்டு, உண்கலன் அப்படிங்கிறது. இது கலன் எடை தருவதும் அப்படின்னா இந்த அணிகலன்களை தருவதும் அப்படின்ட்டு கந்தபுராணத்தில் திருநாட்டு அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது இந்த கலன் அப்படின்னாவே இந்தெல்லாம் கழுத்து அப்படிங்கிறத மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கலன் அப்படிங்கிறது இந்த பொதுலகரம், ஆனால் அர்த்தம் பார்த்திங்கன்னா கழுத்து அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று மருத நிலத்தை மருதம்னா என்ன, வயலும் வயல் சார்ந்த இடம் அப்படிங்கும்போது கலன், அதாவது கலர் நிலம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்போ கலன், கலர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ மருத நிலத்துக்கு கலன். இடன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பொய்கை ஆறுன்னு சொல்லுவோம், பொய்கை நதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொய்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சவுண்டு மெயினாக இதை நோட் பண்ணிக்கணும். அதாவது கலன் அப்படிங்கிறதுக்கு சவுண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. வேணால் இந்த லாக்கு இப்போ இந்த லா போட்டோம்னா அது வெளிச்சத்தை கொண்டாயிடும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சவுண்டை சொல்கிறாங்க. இது களம், அதான் இப்போ போர்க்களம் இல்லை நெல் அடிக்கிற தளம் அப்படிங்கிறத கூட சொல்லலாம்.
சொல்லப்போனால் ஈற்றுப்போலி கலன்கிறது களமாக மாறி இருக்குது, கடைசி எழுத்து மாறி இருக்குது. உளரெனினும் இல்லாடொப்பர் கலன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறார் வள்ளுவர் இந்த இடத்துல கலன் அப்படிங்கிறது சபையை சொல்கிறார். அதாவது கற்றுக்கிட்டதை 10 பேர் முன்னாடி, அதாவது நல்லா படித்தவங்க கற்றவர் அவைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அவைக்கு முன்னாடி பயம் இல்லாமல் சொல்ல தெரியாதவன், அதாவது அந்த மீனிங் தான், பயம் இல்லாமல் சொல்ல தெரியாதவன் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல கலன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சபை அல்லது அவை அப்படின்னு அர்த்தம். அப்போ நோட் பண்ணிக்கணும். இந்த திருக்குறளை கொடுத்துட்டு கலன் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு தெரியணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். கலா, சர்வகலா சாலை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், பல்கலைக்கழகம், கரெக்டுங்களா? அப்போ கலா நூல் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலா அப்படிங்கிறது நூல், இது ஒன்று தான் இருக்குது, அதனால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கலா அப்படிங்கிறது பலாச்செடி கலாச்செடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கலாச்செடி அப்படிம்பாங்க. முள்முருங்கை அப்படிங்கிறது ஒரு செடி, முள்முருங்கை அப்படிங்கிறது ஒரு செடி வகையே இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். கருப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கலா அப்படின்னா கருப்பு, எந்தலா பொதுலகரம். அடுத்தது கலால், கலால் உண்ணாதே அப்படின்ட்டு நாம் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கலால் உண்ணாதேன்னா என்ன? கல். அதாவது இப்போ நோட் பண்ணணும், இந்த கலாலுக்கு வந்து கல், மது, கல், அவ்வளோதான். இந்த கலால் இந்த வகரலகரம் வந்தாவே கல், மது அப்படிங்கிறது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கழால் அப்படிங்கிற சிறப்பு லகரம் வந்தது அப்படின்னா களைஞ்சு போகிறது. கழலுதல் அப்படின்னா என்னது? கழண்டு வர்றது. கழுவுதல் அப்படின்னா இந்த அரிசியை சோத்தில் போட்டு கழுவுறோம்ல, அந்த மாதிரி கழுவுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கழா அப்படின்னா கழுவாத. அப்போ இது எப்படி வரும் பாருங்கள். இந்த கலா அப்படின்னா கழுவாத அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு? கலா அக்கால் பள்ளியில் வைத்ததற்றால் சான்றோர் குலா அத்து பேதை புகழ் அப்படிங்கிறாங்க. அப்போ கலா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, இங்கே கொடுத்துட்டாங்க, கழுவாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? 840வது குறளில், அதாவது கழுவாத காலை நம்ம இந்த படுக்கை அறையில் மேலே ஏறும்போது எவ்வளோ அருவருப்பாக இருக்குமோ, அந்த மாதிரி சான்றோர் கூடிய நல்லா படித்தவங்க இருக்கிற அவையில் கல்வியறிவு இல்லாத போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது, அதுவும் கொஞ்சம் அருவருப்பான ஒரு செயல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ கலா அப்படிங்கிறது கழுவாத அப்படிங்கிற மீனிங்கே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு உண்டானது கலால். அடுத்தது கலாவம், கலாபம், இதுதான் ஒரே ஒரு அர்த்தம் தான், கலாபம். அது என்னங்க கலாபம் அப்படின்னா மயில் தோகையோட பொதுப்பேர், இதையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ இது மரபு தொடரில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மயில் தோகையோட பொதுப்பெயர் அப்படின்னா கலாபம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மயில் தோகையும் இதில் லிங்க் ஆகுது, ஓகேங்களா? அடுத்தது மேகலை அப்படின்னா மணிமேகலையா அப்படின்னா அது கிடையாது. மேகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மயில் தொகையை மயில் தொகை விரிக்கிறது நம்ம சொல்கிறோம். பட் மேகலை அப்படிங்கிறது இந்த பெண்கள் ஒட்டியானம் இடுப்பில் அணியிறாங்கல்ல, ஒட்டியானம், அதை தான் மேகலை அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேகலை அப்படின்னா கலாபம் அப்படின்ட்டு. மயில் தொகை குடை, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கலாபம் அப்படின்னாலும் மயில் தொகை தான், ஆனால் இங்கேயும் மயில் தொகை இங்கேயும் மயில் தொகை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது வேறு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேகலை, கலாபம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா? ஓகே, இதுவும் கலாபம் அப்படின்னா இடையணி, அதை ஒட்டியானது தான் சொல்லுவாங்க. இடைவெளி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அடுத்தது களி அப்படிங்கிறது 3 களி வரும். இப்போ களி அப்படின்னா சவுண்டு, களி அப்படின்னா மகிழ்ச்சி, அப்புறம் ஒரு பாவகை, களிப்பா அப்படின்ட்டு களித்தொகை அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு பாவகை. அம்பு அப்படின்னாலும் களி, வறுமை, எழுச்சி அப்படின்னாலும் களி தான். கல்லாதான் உட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது கல்லாதான் உட்பம்னா என்ன? அறிவு. இந்த இடத்துல அறிவுன்னு அர்த்தம். உட்பம் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அதாவது ஒரு சில கல்வி அறிவு இல்லாதவனோட அறிவு ஒரு சில சபையில் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது நிலையில்லை அப்படின்ட்டு இந்த அறிவுடையவர்கள் சொல்லுவாங்க அப்படின்ட்டு குறளில் சொல்லியிருக்கார்.
அப்போ களி அப்படிங்கிறது இந்த இடத்துல களிய நன்றாயினும், நல்லா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது களி. இந்த களி நமக்கு தெரியும். அதாவது எந்த களி? இந்த களி. பொதுலகரமான களி, கேப்பங்களி, கேழ்வரகு களி, கம்மங்களி, இந்த மாதிரி வந்து இந்த களி குழம்புக்கு உண்டான அர்த்தம் தெரியும். அது இல்லாமல் இந்த களி அப்படின்னா களிறு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, களிறு அப்படின்னா யானை. அப்போ யானைக்கு உண்டானது களி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களிப்பாக்கு. களிப்பாக்கு அப்படின்னா அந்த பாக்கை வந்து வேக வச்சு காய வச்சு கொடுப்பாங்க, அதை தான் களிப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. களிமண் நமக்கு தெரியும், இந்த களி களிமண். ஓகே. வெறி. வெறினாலும் களி, மகிழ் அப்படின்னாலும் களி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த களிக்கு நமக்கு கழிக்கிறது, கழித்தல் வாய்ப்பாடு அந்த மீனிங்கில் களி அப்படின்னு வரும். அப்போ யாழினோட இசைக்கருவியும் களி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 வகை யாழ் இருக்குது, அதில் ஒரு களி அப்படிங்கிறது ஒன்று. உப்பளம். உப்பளம் அப்படின்னா என்ன? உப்பளம்னா இப்போ இந்த கடற்கரையோரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டாக சதுப்பு நிலக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, சதுப்பு நில தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து வரிசையாக வயக்காடு மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த கடல் நீரை வந்து சேமித்து வச்சுருப்பாங்க, அதில் இருந்து தான் உப்பு தயாரிப்பாங்க. அதை தான் உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த களி சிறப்பள்ளி அப்படின்னு வந்ததுன்னா உப்பளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது இதைத்தான் அழகாக வந்து திருக்குறள் என்ன சொல்கிறாரு? களித்தானை காரணங்காட்டுதல் நீர்கீழ் குளித்தானை தீத்துரி இயற்று அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்னது? இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணணும். இந்த களி இருக்குல்ல, அதாவது இந்த களி அப்படிங்கும்போது கல், கரெக்டாக? இந்த கல் அப்படின்னா போதை, மயக்கம், தண்ணி போடுறவங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு? களித்தானை காரணம் காட்டுதல், அதாவது தண்ணி போகிறவங்ககிட்ட போய் தண்ணி போட்டுட்ருக்கிறவங்ககிட்ட போட்டு போதையில் இருக்கிறவங்ககிட்ட போய் இனிமேல் நீ தண்ணி போடாத, தண்ணி போட்டால் உடல் நலம் கெட்டு போவோம், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்ட்டு தண்ணி போட்டு போதையில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீ அறிவுரை சொல்கிறது, தண்ணிக்கு கீழே போய் யானையை, அதாவது குளித்தானை ஏதோ ஒரு பொருளை தேடுறதுக்கு தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அதாவது தண்ணியில் ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு அதை தேடுறதுக்கு தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சமம். அது எடுத்துகிட்டு போனால் என்ன? வேஸ்ட்டு தானே, தண்ணியில் அமுஞ்சு போயிருமில்ல. அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீ அறிவுரை சொல்கிறது வேஸ்ட்டு. அவன் நிதானமாக இருக்கும்போது சொன்னால் கூட பரவாயில்ல, போதையில் இருக்கும்போது சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அப்போவே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகே. அடுத்தது கலிகம். இந்த 2 கலிகம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கலிகம் அப்படின்னா வன்னி மரம் அப்படின்ட்டு ஒரு மரத்தை சொல்கிறாங்க. ஓகேங்களா? வன்னி மரம் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு இந்த கலிகம். அப்போ கலிக்கம் அப்படிங்கிறது இது அப்படியே டைரெக்டாக இருக்குது, ஒரே ஒரு எழுத்து தான் ஆட் ஆகிருக்கு, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வாள் உழுவை என்னும் மருந்து. வாள் உழுவை என்னும் மருந்து அப்படிங்கிறது இந்த கலிகத்துக்கு செட் ஆகும். வாள் உழுவை என்னும் மருந்து அப்படிங்கிறது இந்த கலிகைக்கு உண்டானது, நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வாள் உழுவை அப்படின்ட்டு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இந்த நினைவாற்றலுக்கு ஒரு இது குடியுமா, என்னது வல்லாரைக்கீரை அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு ஜாஸ்தியாக வரும், நினைவாற்றல் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வாளுழுவை அப்படிங்கிற மருந்து கூட இந்த மூளையை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு விதை. ஓகேங்களா? அது விதைன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. வாளுழுவிக்கு வந்து ஜோதிஷ்மதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிஷ்மதி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அப்போ ஜோதிஷ்மதி என்னும் மருந்து அப்படிங்கன்னு கூட கேட்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கலிகை அப்படின்னா பூவோட அரும்பு. அதாவது வந்து அதாவது மலர்ற நிலை, கரெக்டுங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஸ்டேஜை தான் வந்து அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பூ அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மல்லிகை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உசில். அடுத்தது சீயக்காத்தூள். கலிகை அப்படின்னா சீயக்காத்தூள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலிகை அப்படிங்கிறது மொட்டு நாம் தெரியும், பூவோட மொட்டு அப்படின்ட்டு நாம் பார்த்துருக்குறோம், கரெக்டுங்களா? இதில் இன்னொன்று என்னமோ சொல்ல வந்தனே, உசில் அப்படின்னா என்னென்னு கேட்கணும். கரெக்டு. உசில் அப்படின்னா ஆக்சுவலாக உசில மரத்தை தான் வந்து உசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்பிசியா அமரா அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை தான் வந்து உசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. மல்லிகை செடி நமக்கு தெரியும், நறுமணம், அதாவது வாசனை மிக்க ஒரு செடி அப்படிங்கிறது. மொட்டு நமக்கு தெரியும், அதாவது விரியாமல் இருக்கிற ஒரு
மலர அப்படி தான் மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெய்யாத மலரை தான் மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாகமல்லி அது நமக்கு தெரியும், ஒரு வாசனை மிக்க ஒரு செடி அப்படின்ட்டு. இப்போ இந்த கழித்தலுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒளித்தல், செழித்தல், அப்புறம் ஆரவாரித்தல், மகிழ்தல், பெருகுதல், எழுதல். இது எல்லாமே பாருங்கள், களி அப்படிங்கும்போது இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சவுண்டு வரும்போது ஆரவாரம் வரும். அப்புறம் நிறைய பேர் கூடியிருப்பாங்க, பெருகுதல், நிறைய பேர் எழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி, நிறைய பேர் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தள்ளுன்னு முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரவாரித்தல், செழித்தல், களி அப்படின்ட்டு. இந்த கழித்தல் நமக்கு பொதுவாக தெரிஞ்ச கழித்தல் தான். அதனாலேருந்து அதிலேருந்து பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. குறைத்தல்னாலும் கழிக்கிறது தான், நீக்குதல்னாலும் கழிக்கிறது தான், ஒதுக்குதல் அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் குறைக்கிறது, அதை தான் ஒதுக்குதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஓகே. இந்த கழித்தல் என்ன சொல்கிறாங்க? இன்புறுதல், செருக்கடைதல், இந்த களி அப்படின்னாவே போதை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செருக்கடைதல் அப்படிங்கிற இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்புறுதல், மது உண்டாவே இன்புறுதல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. களத்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் ஆங்கே மிகும் அப்படின்ட்டு 928வது திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த கழித்தல் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாரு? கழித்தறியேன் அப்படின்னா அதாவது தன்னை மறந்த நிலை, அதாவது போதையில் தன்னை மறந்துட்டு பேசுவாங்கள்ல, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கே வள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு. 928வது குறளில் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நான் இனிமேல் எப்பயுமே மது அருந்த மாட்டேன் அப்படின்னு கூட பொய் சொல்கிறத விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் மது சாப்பிட்டதுக்கப்புறம் அது எப்படியோ ஒன்று வெளியே வந்துடும், அந்த ரகசியம்லாம் வெளியே வந்துடும் அந்த போதையின் காரணமாக அப்படின்ட்டு அப்பயே வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த இடத்துல கழித்தல், அதாவது இந்த இடத்துல கழித்தல் அப்படிங்கிறது தன் நிலையை மறந்து சொல்கிற விஷயத்தை தான் சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது களிப்பு அப்படின்னாவே ஒளி. சொல்லப்போனால் இந்த களி அப்படின்னு வந்தாவே ஒளின்னு வருது. அப்போ சவுண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை சவுண்டு வச்சு என்னென்ன வருது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். பொலிவு, மிகுதி, வெடிப்பு, உயரம் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். களிப்புடை நறும்புணல் படிந்து அப்படின்ட்டு திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதையும் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது என்ன சொல்கிறாரு? களிப்புடை நறும்புணல் படிந்து அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல களிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, நீரோட ஓசை. இந்த இப்போ கொல்லிமலையில் ஒரு ஆறு இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, மேலேருந்து அருவியிலேருந்து தண்ணி கொட்டும் இல்லை, அதைத்தான் அந்த ஓசையை அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய வேகத்தையும் அதனுடைய ஓசையும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப சவுண்டோட ஆரவாரத்தோட வர்ற அந்த நீரோட ஓசையில் நம்ம மேலே தலையில் மூழ்கிறோம் இல்லை, அதாவது மூழ்கிறோம் அப்படின்னா தலையில் நம்ம மேலே படுதில்லை, அதைத்தான் அழகாக சொல்லியிருப்பார். அது நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை காட்டாராக இருந்தாலும் சரி, அதனுடைய முழக்கத்தை என்ன சொல்கிறாரு? களிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல களிப்புடை நறும்புணல் படிந்து அப்படின்ட்டு நமக்கு தெரியணும். களிப்புடை நறும்புணல் படிந்து, அதாவது களிப்பு அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? அந்த காற்றாறு மேலே படுறதை தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? ரகுவு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ரகுவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரகு தாண்டமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நமக்கு பெருசாக தேவையில்லை. ஓகே. அடுத்தது களிப்பு. இந்த களிப்பு அப்படிங்கிறது என்ன? இந்த களி வந்தாவே கழித்தல் வாய்ப்பாடு தான், அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு சடங்கு அப்படின்னாலும் அதே தான். ஒரு சடங்கு அப்படின்னாலே அதான் இந்த தோஷத்தை கழிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் ஒரு சடங்குன்னு சொல்கிறாங்க. கழிக்கிறோம், இது தெரியும் நினைக்கிறேன், சடங்கு கழிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்தது குற்றம் தள்ளுண்ட பொருள்னால் அது கழிக்கிறது தான். தள்ளிப்போடு, இது தேவையில்லை, ஒதுக்கி போடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் தள்ளுண்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தரம் குறைவான பொருள் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம்? ஒதுக்கிடுவோம். அப்போ ஒதுக்கிறதுனாவே என்னது சொல்லப்போனால் கழித்தல் தான். அதை தான் இந்த களி. அடுத்தது களிப்பாக இருக்கிற அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். உள்ள களிப்புன்னு சொல்லுவோம்ல அது. இருமாப்பு அப்படின்னா கர்வம். எக்களிப்பு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இருமாப்பு அப்படிங்கிறது கர்வத்தை குறிக்கும், அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மண்ணோட பசையும் பார்த்திங்கன்னா களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன? களிம்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? களிம்புனா என்ன? ஆக்சுவலாக களிம்புங்கிறது இந்த உலோகம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதில் படுற ஒரு
தூசு, அதை தான் களிம்பு அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம மெடிக்கலில் வந்து களிம்பு மருந்து அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது இந்த புண்ணுக்கெல்லாம் வந்து போடுற மருந்து, அதை தான் களிம்பு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்கம் நமக்கு தெரியும், இந்த கல் வந்தாவே போதை மயக்கம் அப்படின்ட்டு. அதேமாரி மதுவெறி, சின்ன இன்பம், அதுவும் நமக்கு தெரியும். அடுத்தது என்ன சொல்கிறாரு, காமமும் வெகுளியும் களிப்பும் கைத்து அப்படிங்கிறாரு. இது கம்பராமாயணத்தில் வர்ற ஒரு பாடல் வரி தான். அதாவது ஆசையும் கோபத்தையும் பொறாமையும் எவன் அடியோடு வெறானோ அப்படிங்கிறதா இதனுடைய மீனிங்கே. அப்போ களிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, அதிகாரத்தினால் வர்ற அந்த என்ன சொல்கிறது, அதிகாரத்தினால் வர்ற செருக்குங்கிறது கர்வம், அதை தான் சொல்கிறார். அதிகாரத்தினால் வர்ற செருக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, நோட் பண்ணிக்கணும். களிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல அதிகாரத்தினால் வர்ற செருக்கு. அடுத்தது 3 களி. 3 களியரில் இந்த களியர் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், வறியவர்கள் படை வீரர்கள், இதில் ஒன்றே நோட் பண்ணிக்கணும். இந்த களி அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. அதாவது வீரம் வலிமையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த களி. அப்போ அதை சார்ந்து என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று நோட் பண்ணிக்கணும். அதேமாரி வந்து வறுமையானவர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ படை வீரர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வலிமையானவர்கள் வீரர்கள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இந்த வறியவர்கள் அப்படின்னா வறியவர்கள்னால் வறுமையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த களியர் அப்படின்னா உப்பளவர், நெய்தல் நில மக்கள். இங்கேயும் நெய்தல் நில மக்கள் கொடுத்துருக்காங்களே, அப்போ எதை சார் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிறப்பு லகரம் இதுக்கு தான் வந்து நெய்தல் நில மக்கள் வரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், களியன் அப்படிங்கிறதுக்கு நெய்தல் நிலத்தான்னு கொடுத்துட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 2 இடத்துல அதை கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வெறியர். வெறித்தனமாக இருக்கிறவங்களும் வந்து இந்த களியர்னு சொல்கிறாங்க. உப்பளவர் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். நெய்தல் நில மக்கள்னாவே என்ன, கடலும் கடல் சார்ந்த பகுதியும், கடலில் தானே உப்பு விளையும் அப்படிங்கிறத வச்சு நாம் இந்த சிறப்புள்ளி அப்படிங்கிறத சேர்த்திக்கலாம். ஓகே. அடுத்தது களியன், களியன். அப்போ இந்த களி வந்தாவே வீரமிக்கவர்கள் வறுமையானவர்கள் நம்ம சொன்னோம். அப்போ இதை வச்சு நாம் இந்த 2ஐயும் சூஸ் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? காரி அப்படின்னா மலை அப்படின்ட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்போ அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கணும். இது நெய்தல் நில மக்கள், இது டைரெக்டாக இருக்குது. குடியார வெறிய அப்படிங்கிறது ஆல்ரெடி நாம் பார்த்த விஷயந்தான். கரெக்டுங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, கலை. இந்த கலை நமக்கு தெரியும், 64 கலை அப்படிங்கிறது தெரியும். இசையின் கால நிலையில் ஒன்று அப்படிங்கிறாங்க. இசையின் காலநிலையில் ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன இதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ காரி அப்படின்னா மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, கருப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காரி அப்படின்னா கருப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த கடையேழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள, கடையேழு வள்ளல்கள். அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் வந்து திருமுடைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? திருமுடைக்காரிங்கிறது வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர். அவர் வளர்த்துற குதிரைக்கு பேர் காரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல காரி அப்படின்னா குதிரை அப்படிங்கிறதும் ஞாபகம் நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்ததுன்னா கலை, 64 கலை நம்ம பார்த்தோமா. இங்கே என்ன சொல்கிறாங்க, எண்ணெண் கலை. எண்ணெண் அப்படின்னா எண்ணுனா 8, இன்னொரு எண்ணு அப்படிங்கும்போது 8 8 64 கலை தான் எண்ணெண் கலையோ இருபெரு வீதியும் அப்படிங்கிறாங்க. இந்த 8 8 64 கலை. அப்போ அதாவது இந்த இரு கலைகளையும் தெரிஞ்சவர்கள் வந்து சிறப்பானவர்கள் அப்படிங்கிறத விளக்கியிருப்பாங்க சிலப்பதிகாரத்தில். அப்போ கல்வி, நீதி நூல், மொழி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் கலை சம்பந்தமாக வருது அப்படின்ட்டு. புணர்ச்சிக்குரிய நிலைகள் அப்படிங்கிறதும் கலைக்கு தான் சொந்தம். சரிங்களா? அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதத்தில் காமசாஸ்திரம் அப்படின்ட்டு ஒரு இதில் சொல்லுவாங்க, பல்வேறு நிலைகளை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது என்ன, மர வைரம் அப்படின்னா மரத்தில் இருக்கிற ஒரு உறுதிமிக்க தண்டு பகுதி இல்லை தடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மரத்தோட மொத்தத்தில் ஒரு தடிமனான பகுதி தான் வந்து மர வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சி மரம் நமக்கு தெரியும். காஞ்சி மரம் அப்படிங்கிறது ஒரு வகை மரம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆத்தோரத்தில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது உமையவள். இது எல்லாமே பாருங்கள் கலை சம்மந்தமாக தான். இதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போ உமையவள் அப்படின்னா நமக்கு தெரியும் பார்வதி தேவி அப்படின்ட்டு, இல்லை கலைமகளை சரஸ்வதி தேவியும் உமையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 64 கலைகள் ஒன்று நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஓகே.
இந்த கலை அப்படின்னா களை எடுக்கிறவங்க இந்த விவசாய சம்மந்தமாக வரும் பாருங்கள். விதையாமல் முளைப்பது விவசாய சம்மந்தமாக, துயர் களைதல் அதுவும் வந்து விவசாய சம்மந்தமாக. இதை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கம் களைவதாம் நட்பு அப்படின்ட்டு திருக்குறளில் சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது வேற என்ன, சோர்வு. சோர்வு, நிலவின் கலை, அழகு, இது எல்லாமே வந்து பொதுநகர கலைக்கு தான் வருது. கரெக்டுங்களா? அப்போ இதையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போ நிலவின் கலை அப்படிங்கிறது ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தேயும் பிறையை வந்து சொல்லுவாங்க. நிலவின் கலை வந்து தேயும் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு, ஒளி. அடுத்தது வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, களை கொட்டால் வெட்டிய வெட்டு. அது என்னது களை கொட்டால், இந்த களை எடுக்கும்போது மண்வெட்டியை வச்சு ஒரு கொத்துவாங்கள்ல, அதை தான் வந்து களை கொட்டால் வெட்டிய வெட்டு அப்படிம்பாங்க. மொத்தத்தில் விவசாய சம்மந்தமாக வர்றது இந்த கலை. அடுத்தது இந்த கலைஞர் நமக்கு தெரியும், கல்வி அறிவாளன், கல்விமான், கலைகளில் சிறந்தவன், இது எல்லாமே இந்த கலைஞர். அப்போ இந்த கலை வரும்போது முன்னாடி கலை அது மாறும். அப்போ அந்த கலைஞனுக்கு என்ன சொல்கிறாங்க, கலைபறிப்போன், கொடியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, கலைஞர் தந்த கணைக்கால் நெய்தல். இந்த வயல்வெளியில் வந்து களைபறிக்கிறவங்கள வந்து அந்த மீனிங்கில் வந்து சொல்லுவார். சரிங்களா? பெரும்பாலாற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன, கலைத்தல். இந்த கலைத்தலுக்கு என்ன சொல்கிறாங்க, மனதை கலைத்தல். அதாவது கலைச்சு போகிறோமில்ல, அந்த மீனிங் வந்து இந்த கலைத்தல். அதாவது கல்வி அறிவாளன் வர அந்த கலைக்கு. அப்போ மனதை கலைத்தல், கூட்டத்தை கலைத்தல், பொருள்களை கலைத்தல். ஓட்டுதல் அப்படின்னாலும் என்னது, நிறைய பொருள் வருது, நிறைய பொருள் இருக்குது, அதை ஓட்டு அப்படின்னாலும் அது கலைக்கிற மீனிங் தான். அப்போ அதை ஓட்டுதல் அப்படின்ட்டு இந்த கலைத்தலுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கலை அப்படின்னா சோர்வடைதல், இலைப்புறுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கலைனாவே இந்த கலைச்சி போடுற மீனிங் தான். பாருங்கள், குலைதல் அப்படின்னாலும் கலைச்சி போடுறது தான், அழிதல் அப்படின்னாலும் கலைச்சி போடுறது தான், மயங்கல், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மயங்கல் அப்படின்ட்டு. இந்த கலை அப்படின்னா விவசாய சம்மந்தமாக, களை கட்டுதல், பிடுங்கி எறிதல், கழுவுதல், இது எல்லாமே விவசாய சம்மந்தமாக தான் வருது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த கலை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கவனம். இந்த 3 சுழினா வரும்போதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம கட்டு போடுவோம்ல, உடம்புல ஏதோ ஒரு காயமாச்சுன்னா கட்டு போடுவோம்ல, அந்த கட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 3 சுழினா கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி ஒரு துணியை சுற்றுவாங்கள்ல, மெல்லிய துணி, வெள்ளை துணி சுற்றுவாங்கள்ல, அந்த துணிக்கு பேரும் கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காயாச்சுன்னா அந்த கட்டுக்கும் அந்த மேலே இருக்கிற துணிக்கும் அதுக்கு பேர் 3 சுழினா, அவ்வளோதான். இந்த கவனம் நமக்கு தெரியும், கவனமாக இரு, நினைவோடு இரு, அக்கறையாக இரு அப்படின்ட்டு. இன்னும் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிறது, காடு அப்படிங்கிற சொல்லுக்கு கவனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, வேற என்ன, கருத்து தெரியுமில்ல, கருத்து நம்ம பெருசாக விளக்க தேவையில்லை. கவனமாக இரு, கருத்தோடு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பறிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுனா பறிப்பு அப்படிங்கிறது வந்து வேகம் அல்லது விரைவு அப்படின்னு அர்த்தம். வேகம் அல்லது விரைவு அப்படின்னு அர்த்தம். அப்போ கவனமாக இருனா வேகமாக போகாத, விரைவாக போகாத அப்படிங்கிறது தான் பறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரீ வருது. ஓகேங்களா? சரி, குழந்தையை கவனமாக பார்த்துக்கொள், அது ஓகே தான். அடுத்தது கவனி. பாருங்கள், 3 சுழி நீ என்ன சொல்கிறாங்க, புண்களுக்கிடும் மெல்லிய சீலை, அதாவது அந்த துணியை தான் சொல்கிறாங்க. மெல்லிய சீலை வகைன்னா அதுதான், அந்த புண்ணுக்கு கட்டு போடுற அந்த துணியை தான் வந்து மெல்லிய சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடைகளில் செய்யும் பூ, அதாவது எம்ப்ராய்டரி தான் வந்து ஆடைகளில் செய்யும் பூ வேலை. அப்போ 3 சுழி நீக்கு வந்து அந்த துணி சம்மந்தமாக வர்ற அந்த லிங்க் எது வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவனி, கந்தக பாடானம் அப்படிங்கிறாங்க. கவனி அப்படின்னா பொதுவாக நம்ம கவனிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரே நிமிஷங்க. இந்த கவனி அப்படிங்கிறதுக்கு பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று. இன்னொன்று, கந்தக பாடானம் அப்படிங்கிறது இந்த உலோகம் ப்ளஸ் தாது, இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு மருந்து செய்வாங்க. அதைத்தான் வந்து கந்தக பாடானம் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தகம் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பாடானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது 3 சுழி நீ, கழுநீர்னால் என்ன, கழுவிய நீர். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு நம்ம கழுவும் இல்லையா, அரிசி இதெல்லாம் கழுவும் இல்லை, அதை தான் கழுநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். வேறு என்ன, கழனி
கழனி அப்படிங்கிறதுக்கு வயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வயல் நமக்கு தெரிஞ்சதுனாவே சேறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சேறு அப்படிங்கும்போது வயலில் எந்த நிலம் அப்படிங்கும்போது மருத நிலம், மருத வயல், வயல் சார்ந்த இடம் அப்படிங்கிறது இது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அடுத்தது கழுநீர் போரடிக்கும் களமுள்ள வயலை அப்படிம்பாங்க. அதாவது வந்து இந்த நெல்லை வந்து அடிப்பாங்கல்ல, அந்த கோதுமை தனித்தனியாக வர்றதுக்கு அதை என்ன சொல்லுவாங்க, அரிசியை தனித்தனியாக வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, கழுநீர் போரடிக்கும் களமுள்ள வயலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இடுதிரை, இடுதிரைனா ஸ்க்ரீனு, அது நமக்கு தெரியும். இடுதிரை அப்படிங்கும்போது ஒரு ஸ்க்ரீனை குறிக்குது, அதாவது மறைப்பாக பயன்படும் ஒரு திரையை தான் வந்து இடுதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது கான். இந்த கான் அப்படிங்கிறதுக்கு அழகு, கான்னா காட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காட்சி. அப்புறம் முன்னிலையில் வரும். கான்னா முன்னாடி இருக்கிறவங்களை வந்து நம்ம சொல்கிற ஒரு இசை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான் பிறந்தமைந்த காதல், கான் பிறந்தமைந்த காதல் அப்படின்ட்டு கம்பராமாயணத்தில் ஒரு வரியே இருக்குது. என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ராமன் வந்து சீதையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு கான், இங்கே பாரு அப்படின்னா, கான்னா இங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். இதோ பார் அப்படின்ட்டு இந்த இடத்துல அர்த்தம். அடுத்தது கான், ரெட்டசுலி கான். ரெட்டசுலி கான் அப்படிங்கிறதுக்கு வந்து நோட் பண்ணிக்கோங்க, காடு. இது நமக்கு நம்ம புக்கில் இருக்கிற ஒரு தகவல். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, நீர்வழி. நீர்வழி அப்படிங்கிறதுக்கும் கான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்க, வாய்க்கால். வாய்க்கால், இதை நோட் பண்ணிக்கணும். காடு, வாய்க்கால், மரக்கலத்தின் ஒரு அறை. மரக்கலத்தின் ஒரு அறையை வந்து சொல்லுவாங்க. மரக்கலம்னா என்னது, கப்பல் அல்லது படகு அதோட சேர்ந்த அறையை தான் வந்து மரக்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூவும் சொல்கிறாங்க. கான் அப்படிங்கிறது ஒரு பூ அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா. இசை தெரியும், பாடப்படும் இசை அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான்முகம் புதைத்த தென்னீர் அப்படின்ட்டு ஒரு வரி இருக்குது. கான்முகம் புதைத்த தென்னீர், இதை வாய்க்காலை தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கான் முகம் புதைத்த தென்னீர் அப்படிங்கும்போது இந்த வாய்க்கால் சம்பந்தமாக. அப்போ இந்த இடத்துல கான் அப்படிங்கிறது ஒரு நீர்வழி வாய்க்காலை வந்து சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது காணம். வளைந்த காயில் உள்ள பொற்பயிறு, பழைய நிறுத்தல் அளவையில் ஒன்று. காணம், காணம். இந்த காணம் அப்படின்னா காடு. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். காடுனாவே நந்தவனம் அப்படின்ட்டும் தெரிஞ்சுக்கணும். மனம் அப்படின்னா நறுமணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதே ரெட்டசுலி மனம் வந்ததுன்னா தான் உள்ளம், மனம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே. இந்த காணம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இது ஆல்ரெடி காணம், கானகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 4 குரூப் 2ல். அப்போ பொன் அப்படிங்கிறது தான் அதில் கொடுத்துருந்தாங்க. அப்போ பொண்ணு, பொற்காசு, பொருள், இது எல்லாமே இந்த காணத்துக்கு உண்டானது. ஓகேங்களா. காணம் அப்படின்னா தேர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, ரெட்டசுலி காணம். ஓகேங்களா. சரி. அடுத்தது காணல். காணல், இது காணல் நீர் நமக்கு தெரியும். காணல் நீர் அப்படிங்கிறது இந்த நம்ம ரோட்டில் போகும்போது நீர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதை தான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த 3 சுழி காணலுக்கு என்ன சொல்கிறாங்க, காண்கை, மனதால் குறிக்கை, வணங்குகை, தோற்றம், நேர்காணல். நேர்காணல் நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை மனதால் குறிக்கை, வணங்குகை வேணால் நம்ம எழுதிக்கலாம். இந்த காணலுக்கு வந்து மனம், நறுமணம். அப்போ ரெட்டசுலி நான் வந்தாவே 3 சுழி மனம் வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரெட்டசுலி நான் வந்தாவே 3 சுழி மனம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வேறு என்ன, காணல் நீர் அப்படிங்கும்போது கடற்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்கரை, கடற்கரை சோலை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது உப்பளம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், உப்பளம் அப்படின்னு என்னன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். களி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது உவார் நிலம். உவார் நிலனாலும் உவர் நிலம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை சார்ந்த சோலை. அடுத்தது காணா. காணா சிறு பாம்பு. அதாவது வந்து இந்த வயல்வெளியிலையும் புல்வெளியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாம்பு வந்து இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு தெரியாது. அதை தான் காணா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காணா பாம்பு அப்படின்ட்டு இன்னமும் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க. அதை தான் வந்து காணா பாம்பு. அப்போ அப்படிங்கும்போது சிறு பாம்பு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று வந்து காணானா இசை. இசைனாவே வாக்கியம் அதாவது வாசிப்புன்னு சொல்கிறோம்ல, வாச்சியம்ன்ட்டு. அப்போ வாச்சியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாச்சிய வகை.
காரல் அப்படிங்கிற ஒரு வகை மீன் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. காரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன் இருக்குது. அப்போ இன்னொரு காரலுக்கும் ஒரு வகை மீன் வருமே. ஆக்சுவலாக காரல்னால் இந்த காரல் மீன் தான் வரும். சரி, தெரிஞ்சுக்கோங்க. காரல் அப்படின்னா ஒரு வகை மீன். அடுத்தது தொண்டையில் உண்டாகும். இப்போ நம்ம காரி துப்புறம் இல்லையா, அதை வந்து அந்த கரகரப்பையை வந்து என்ன சொல்கிறாங்க, காரல். அப்போ இந்த காரல் தான் வரும். சரிங்களா? அடுத்தது ஒரு வகை மருந்து செடி. காரல் அப்படிங்கிறது ஒரு வகை மருந்து செடி அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. பாருங்கள், காரல் சொல்லப்போனால் அந்த ஒரு வகை மீனை தான் வந்து இங்கே எடுத்து காட்டுறாங்க. நம்ம ஆப்ஷனை வச்சு தான் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அடுத்தது காரி. காரி அப்படின்னா நம்ம திருமுடைக்காரி அப்படின்ட்டு கடையேழு வள்ளல்களில் ஒருவர், கரெக்டுங்களா? அப்போ அது நம்ம தெரிஞ்சு போச்சு. கருப்பு நிறத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னோம், காரி அப்படின்னா கருப்பு அப்படிங்கிற ஒரு கருமை நிறத்தை குறிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். காக்கையும் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரிக்குருவி அப்படிங்கிறதும் ஒரு கருப்பு நிற குருவி தான். ஓகேங்களா? அப்போ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காரி. அப்போ இந்த பெரியரா வந்தது அப்படின்னா தான் காரி துப்புறது, காரி உமிழ்ந்தான் அப்படிங்கிற அந்த சொற்கள் வரும். ஓகேங்களா? அப்போ அது காரி உமிழ்ந்தான் அப்படின்னா என்னது? உமிழ்ந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, காரி அப்படிங்கிறது வினைச்சொல். வினைச்சொல்லை கழிவு வரதுனால அது ஒரு வினையச்சம் அப்படின்ட்டு நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது காரு. காரு அப்படின்னா கம்மத்தொழில். கம்மத்தொழில் அப்படின்னா என்னது? இந்த உலோகம், இரும்பு சம்பந்தமான ஒரு தொழில் தான் கம்மத்தொழில். கம்மம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, கம்பம் அப்படின்ட்டு, அதை தான் காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததுன்னா வர்ணத்தொழில். அப்போ தொழில் சம்மந்தமாக வர்றதை வந்து என்ன சொல்லுவாங்க? தச்சு வேலை சொல்கிறது, இந்த துணிகளுக்கு வந்து பல கலரை போட்டு சொல்கிறாங்கல்ல, ஓவியம் வரைவாங்கள்ல, அதை தான் வந்து கம்மத்தொழில், வண்ணத்தொழில். அப்போ காரு எந்த ரூ வரணும்? இடையினரகரமான இந்த ரூ வரணும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த காரு. இந்த காரு அப்படின்னாவே இந்த தொண்டை சம்மந்தமாக வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஈட்டி போன்ற கருவி, சலாகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட்டி போன்ற கருவிக்கும் காரு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காரை. காரை அப்படின்னா நம்ம ஓட்டுற காரு, அதுதான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த இடத்துல காரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காட்டு செடி, காரல் மீன். பார்த்தீங்களா? காரல் மீனுக்கு இந்த ராதா வரும், அந்த இடத்துல மாற்றி இருக்குது, அதனால் கொஞ்சம் டவுட்டானேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது ஆடை. அப்புறம் சுண்ணாம்பு. சுண்ணாம்பு பூசுறது, காரை பூசுறது நம்ம இப்போ கேள்விப்படுறோம்ல இயல்பு வாழ்க்கையில். அப்போ இதை வந்து காரை பூசுறதுக்கு இந்த காரை தான் வரும். இந்த காரை. அப்போ இந்த ரா வந்ததுனாவே ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்தோம் கழுத்து சம்மந்தமாக வருதுன்ட்டு. அப்போ கழுத்து அணிவகையில் ஒன்று, வண்டி குடத்தை சுற்றியிடும் இரும்பு வளையம். அப்போ உலோகம், இதெல்லாம் வந்து இந்த காரைக்கு தான் வருது. வைக்கோல் முதலியவற்றின் தாள், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இது வந்து தமிழ் சொல் வடத்தில் வரும். கரெக்டுங்களா? வைக்கோல் முதலியவற்றின் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும் காரை அப்படிங்கிறதுக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஒரு நிமிஷம். இந்த பூஞ்சாலம் அப்படின்னா பெருசாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இந்த காளான் வகையில் பூஞ்சை காளான் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை தான் பூஞ்சாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ காரை அப்படின்னா பூஞ்சை காளான் அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்தது அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. திருப்பாலை வந்து என்ன சொல்கிறாங்க? காரை முறி போருக்கு காப்பிட வேணும் என்றே அப்படின்னா, காரை முறி போருக்கு காப்பிட வேணும்னா இந்த இடத்துல ஒரு அணிகலன், அதாவது கழுத்தில் அணிகிற ஒரு வகையை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து சொல்லப்போனால் திருப்பாவையில் வந்து திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்குது. இந்த இடத்துல காரை முறி அப்படின்னா ஒரு அணிகலன், கழுத்தில் அணிகிற அணிகலன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? போர் புரியும் போது ஒரு பாதுகாப்பு வளையம் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. அடுத்தது கால். இந்த கால் நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம கால், நமக்கு பாதம், அந்த கால் தெரியும். என்னென்ன சொல்கிறாங்க? 4இல் 1, அதாவது 4ல் ஒரு பாகத்தை அந்த கால், அது ஒன்று. அடுத்தது அடிப்பாகம் அப்படிங்கிறாங்க. அடிப்பாகம்னா என்ன? கால் பாதத்தை தான் அடிப்பாகம் அப்படின்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இடம், ஒரு குறிப்பிட்ட இடத்தை இந்த கால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மழைநீர் ஒழுக்கு. மழைநீர் ஒழுக்குன்னா என்னது? மழை பெய்யும்போது அந்த பூமியில் விழுற ஒரு பகுதியை தான் வந்து மழைநீர் ஒழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உறுப்புகளில் ஒன்று, இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தது உருளை.
உருளை அப்படின்னாவே வண்டி சக்கரம் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வண்டியோட கால் பகுதி அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க உருளை அப்படின்ட்டு. காற்று நமக்கு தெரியும், கால்னா காற்று அப்படிங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. பொழுது பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சமயத்தையோ இல்லை வந்து காலத்தையோ பொழுது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஓகேங்களா? இதை தான் எய்தற்கரிய ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து திருக்குறளில் 489வது அதிகாரம் இதெல்லாம் சொல்கிறார். காலம் அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலம் அறிதல் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே இந்த இடத்துல என்னது கால் அப்படின்னாவே காலத்தை குறிக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயலை செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் எய்தற்கரிய ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்ட்டு அப்பயே சொல்லியிருக்கார். அடுத்தது கால். இந்த கால் அப்படின்னா காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இது நாம் புத்தகத்தில் ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். கால் அப்படின்னா காழ்ப்புணர்ச்சி. காழ்ப்புணர்ச்சின்னா என்ன? பொறாமை, மனக்கசப்பு, அழுக்காறு, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க? காழ்ப்புணர்ச்சி, பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கதவோட தாழ்பால். தாழ்பாலை நாம் வீட்டில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது காம்பு. காம்பு அப்படிங்கிறது தமிழ் சொல் வளத்தில் வர்ற ஒரு டாபிக் தான். என்ன சொல்லுவாங்க? மலர். மலரோட அடிப்பகுதி இல்லை இலையோட அடிப்பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்க? காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து தூண். தூண் நமக்கு தெரியுமில்ல, அதாவது இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது தூண் அப்படின்னா தூண் பகுதி அப்படி இந்த பில்டிங்கில் தூண் பகுதி இருக்கிறது, அந்த வந்து இந்த கால் தான் சொல்கிறாங்க தவிர இந்த கால் சொல்லலை. அப்போ இதை நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? பாரத்தை தாங்கும் வலிமையான தறி அல்லது தூண், அந்த அந்த இப்படி இருக்கும் இல்லையா அந்த தூணை, அதுக்கு வந்து இந்த கால் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது விதை. விதை நமக்கு தெரியும், பழங்களில் இருக்கிற ஒரு கொட்டை விதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது முத்து. முத்துனா என்னது? கடலில் கிடைக்கிற விலை மதிப்பில்லாத ஒரு மணியை வந்து முத்து. அப்போ கால் அப்படின்னா முத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். குற்றம். குற்றம் தெரியும். மன உறுதி நமக்கு தெரியும். வைரமும் நமக்கு தெரியும். ஓகே. அடுத்தது முற்றல். முற்றல்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முற்றல் அப்படிங்கிறதுக்கு இது தமிழ் சொல்வடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மரத்தில் காய்க்கு ரைட், அதாவது காய் வந்து கனியாவதற்கு, காய் வந்து பழமாவதுக்கு முன்னாடி கடைசி ஸ்டேஜ், அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க? முந்தைய முதிர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. காய் வந்து பழமாவதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? முற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சொற்கள் எல்லாமே பாருங்கள், தமிழ் சொல் வளத்திலேருந்து சில சொற்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சொற்களுக்கு நீங்கள் விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கணும், இந்த கால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது காலம். காலம் நமக்கு தெரியும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற இந்த காலம் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காலம், பொழுது, முடிவு, பருவம், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர். ஓகே. அடுத்தது காழம் அப்படிங்கிறதுக்கு 3 ஆடை, சிறப்பு, உறுதி. ஆடை, சிறப்பு, உறுதி, இந்த 3 மட்டும் இந்த சிறப்பு லகரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலமும் நமக்கு தெரியும், இந்த காலம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. அப்போ மீதி ஒரே ஒரு காலம் இருக்குது. அப்போ இந்த காலம் அப்படின்னா என்ன? கழு அப்படின்னு கொடுத்துருவாங்க, நோட் பண்ணிக்கோ. ஏன்னா இந்த லகரம் மாறுபடுது இல்லை. அப்போ கழு அப்படின்னா என்னது? கழுதையா அப்படின்னா கிடையாது. கழு அப்படிங்கிறது ஒரு மரத்தை குறிக்கும். அதாவது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் தண்டனை வழங்குறதுக்குன்னே ஒரு கூர்மையான மரத்தை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கழு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கழு மரம் அப்படிங்கிறது தான் ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிறு சின்னம். இந்த சிறு சின்னம்னாலும் எக்காலம்னாலும் ஒன்று தான். சிறு சின்னம்னாலும் எக்காலம்னாலும் ஒன்று தான். அது என்னது சிறு சின்னம் அப்படின்னா, இப்போ எக்காலம் இடுதல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இப்போ இந்த போர் புரிகிற இடத்துலையும் சரி, இல்லை திருவிழாலையும் சரி, ஒரு பெரிய ஒரு மியூசிக்கு கருவி ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா சவுண்டு எழுப்போம். அந்த இப்போ நம்ம கோயில் திருவிழாக்களில் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஊதுவாங்க, பெரிய சவுண்டு வரும். அந்த வெற்றி கழிப்பில் சொல்லுவாங்க. அதை தான் வந்து சிறு சின்னம் எக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நஞ்சு நமக்கு தெரியும், விஷம் அப்படிங்கிறது. அடுத்து சூடம் தெரியுமில்ல, சூளம் அது நமக்கு தெரியும்.
பாம்பு அப்படிங்கிறதுக்கு காலம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். காலம் அப்படின்னா பாம்பு அப்படின்ட்டு. கருமை, கருமை அப்படின்னா என்னது? காளமேக புலவரை வந்து சொல்லுவோம் இல்லையா, அதாவது புகழ்பெற்ற புலவர் காளமேக புலவரோட கருமேகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கரிய மேகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது எட்டி மரம். எட்டி மரம் அப்படின்னாலும் கசப்பு நிறைந்த ஒரு மரம், அதை தான் எட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது காலால். இந்த கால் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாதம், அடிப்பாகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதம். அப்போ கால்னால் ஒரே ஒரு அர்த்தம் தான், காலினால். நம்ம கால் சம்மந்தமாக என்ன வருதோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த காலால், அடுத்த வர்ற இந்த காலால் கடைசி எழுத்து மட்டும் மாறுது. அதாவது இந்த கால் அப்படிங்கிறதுக்கு கால் சம்மந்தமாக வர்றது, ஆனால் இந்த கால் ப்ளஸ் ஆள் அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். அப்போ ஆழமான பகுதி, இப்போ ஒரு ஆற்றுல பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து சேறு நிறையா இருக்கும், அதில் மாட்டிக்கிட்டால் அவ்வளோ சீக்கிரம் பிழைக்க முடியாது. நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் அந்த சேத்துல மாட்டிக்கிட்டால் பிழைக்க முடியாது. அதை தான் வந்து கால் வந்து ஆழமான பகுதியில் மாட்டிக்கிறது, அதை தான் சொல்லுவாங்க கால் பதியும் சேறு. அவ்வளோதான், அந்த ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். சரிங்களா? காலால் களரில் நரியிடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? யானை வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது காலால். எல்லாமே காலாக தான், ரஜினி படத்தை படம் மாதிரி. ஆனால் இந்த இல்லுக்கு கால் சம்மந்தமாக, இந்த இல்லுக்கு ஆழமான பதியில் சேர் சம்மந்தமாக, இந்த இல்லுக்கு வந்து காலாட்படை, காலாட்படை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது காளி. காளி, காலியான இடம், இது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? வெற்றிடத்தை தான் காலியான இடம். காலியானவன் பயனற்றவன், காலியாக இருக்கிறான், வெறுமையாக இருக்கான். அப்போ காளி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பசுக்கூட்டத்தை சொல்கிறாங்க. பசுக்கூட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும், மரபு தொடரில் வருது. அதேமாரி காளி அப்படிங்கிறதுக்கு தான் பசுக்கூட்டம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கால்களை உடையது ஓகே, நாற்காலி, அது காளி, காளி ஓகே தான். இந்த காளி ஒன்றே ஒன்று தான், சீர்காழி ஊர் பேரில் வர்ற காளி ஒரே ஒன்று தான், அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காளி வந்து பத்ரகாளி சாமி பேரை சொல்லுது. அப்போ கரியவள் பத்ரகாளி, தக்காளி காளி, மணத்தக்காளி காளி, சொல்லப்போனால் மணித்தக்காளி அப்படின்ட்டு தான் நம்ம எழுதணும். பேச்சு வழக்கில் மணத்தக்காளின்னு சொல்கிறோம். அடுத்து நீலி, குமரி, இது எல்லாமே மலைமகள், எல்லாமே பாருங்கள் பெண் தெய்வம் மாதிரியே இருக்கும், பெண் பேரை குறிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் காளி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வேறு என்ன சொல்கிறாங்க? காளிகை. காளிகை, இங்கே பாருங்கள், காளிகை அப்படிங்கிறது ஒரு வகை மரம் சொல்கிறாங்க. நரிக்கு உண்டானது காளிகை, இது தெரிஞ்சுக்கணும். கருமை, முகில், கல். காளிகைக்கு கல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு காக்கை. அப்போ கருப்பு சம்மந்தமாக வர்றது எல்லாமே காளிகை. இந்த காளிகை பொதுலகரமான காளிகைக்கு வந்து கரியவள் ஒரு தெய்வப்பெண். அப்போ சொல்லப்போனால் பத்ரகாளி, இந்த லீ வந்ததுனாவே லேடிஸ் பேர் சம்மந்தமாக வர்ற, பெண் தெய்வம் சம்மந்தமாக வர்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த காலை நமக்கு தெரியும், காலை, மாலை, பொழுது, முழவு, பகல், கதிரவன், துடி. காலை மாலை நான் சும்மா அந்த ரைமிங் சொல்கிறேன், உடனே மாலைன்னு எடுத்துக்காதீங்க. காலை காலை தான், விடியற்காலம் அந்த மாதிரி. இந்த காலை நமக்கு ஜல்லிக்கட்டு காலை அந்த மாதிரி, அது சம்மந்தமாக. அப்போ ஜல்லிக்கட்டு காலைனா ஆண்மகன், வீரன், எருது, ஏறு. பாலை நிலத்தவனை வந்து காளை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பாலை நிலத்தவனை வந்து காளைங்கிறாங்க. நெய்தல் நிலத்தை வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வரும், இதுக்கு முன்னாடி பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ பாலை அப்படிங்கிறது காளை சம்மந்தமாக வருது. மறவன், பாலை நிலனாவே மணல் சார்ந்த இடம் தானே, அப்போ மணலில் தானே ஜல்லிக்கட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கட்டில முடையும், இது எல்லாமே அந்த ஜல்லிக்கட்டு வீர சம்மந்தமாக வருது. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கிண்ணகம். கிண்ணகம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு, முனுசுலி இன்னும் வருது அப்படின்னா வெள்ளப்பெருக்கு. இந்த கிண்ணகம் அப்படின்னா தூக்கணாங்குருவி, இது வேணால் தெரிஞ்சுக்கலாம். அப்போ குருவிக்கூடு இதெல்லாமே வந்து கிண்ணகம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கிண்ணம். கிண்ணம், இந்த கிண்ணம் அப்படிங்கிறதுக்கு நாம் சாப்பிட்ற தட்டு, அது தெரியும். இன்னொன்று வந்து நாளிகை அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டசுலி கிண்ணம் அப்படின்னா துன்பம், துன்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மூணு சுழி இன்னும் வந்தால் தான் தட்டு.
கிண்ணம், தட்டு, இதெல்லாமே நாளிகை அப்படின்ட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். நாயின் கிண்ணிக்கால், கத்தியின் கைப்பிடியுறை, எருது, மான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ கிண்ணி அப்படின்னா எருது, மான் அப்படின்ட்டு ஒரு விலங்குகளின் குழம்பின் மேல் உள்ள திரட்சி அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து கிண்ணி. கிண்ணி மலைக்கிளி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஆரம்ப காலத்தில் சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 பறவை, அதுக்கு பேர் வந்து கிளி கிடையாது, அது ஒரு பறவை. அந்த பறவை வந்து என்னென்னா கிண்ணு 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 கிண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்குமாமா. அதனால தான் அதுக்கு கிண்ணி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் மழை வர்றதுக்கு முன்னாடி சவுண்டு வர்றதுனால அதை மலைக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோட் பண்ணிக்கோங்க. கிண்ணு கிண்ணுன்னு சவுண்டு வர்றதுனால, ரெட்டை சொல்லி கிண்ணு கிண்ணு கிண்ணுன்னு சவுண்டு வர்றதுனால அதை மலைக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிண்ணி, ரெட்டை சொல்லி கிண்ணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கினி. கினி அப்படின்னா என்ன? தைத்தாளம். தைத்தாளம் நமக்கு தெரியும். நாயுருவி அப்படின்னு சொல்கிறாங்க. நாயுருவி அப்படின்னா, நாயுருவி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ செடியை சொல்லுவாங்க. நாயுருவி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு விதையும் இலையும் கலந்து அதை ஒரு மருந்தாக பயன்படுத்துவாங்க அந்த செடியை. அதை தான் வந்து கினி, 3 சுழி கினி. ஓகேங்களா? இதே ரெட்டை சுழி கினி அப்படின்னா கிரக பீடை. பீடை அதான் இந்த தோஷம்னு சொல்லுவோம்ல, கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து கிரக பீடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த நவகிரகங்களால் ஒருவருக்கு தோஷம் அல்லது துன்பம் நேரும் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லுவாங்க. சொல்லப்போனால் கினி தோஷம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கினி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் கிரக பீடை அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது கிணை. 3 சுழி கிணை, ரெட்டை சுழி கிணை. அது என்ன 3 சுழி கிணை? அப்போ எல்லாமே பறை சார்ந்து வருது. பறை சார்ந்து வருதுன்னா என்னது? மியூசிக், இசை சார்ந்து வருது. உடுக்கை அப்படியும் இசை சார்ந்து வருது 3 சுழி நைக்கு. இதை கிணை அப்படிங்கிறது நீர் ஆக்கும்போது ஆவியாகாமல் காய்தற்குரிய காப்பு உரை. ஆவியாகும் காய்தற்குரிய காப்பு உரை அப்படின்ட்டு வருது. விளாம்பழம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். விளாம்பழம் அப்படின்னா கிணை, கிணைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கிரி. கிரி. அப்போ கிரி அப்படின்னா என்ன? இந்த கிரிக்கு என்ன அர்த்தம் அது நமக்கு தெரியணும். இந்த கிரி அப்படின்னாவே வெள்ளியங்கிரி மலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளியங்கிரி மலை தான் இதை சொல்லுவாங்க. அப்போ கிரி அப்படின்னா பன்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது நமக்கு தெரியணும். பிணையாளி, அடமானத்துக்கு வைக்கிறதா ஒரு ஆளை தான் வந்து பிணையாளின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை அப்படிங்கிறதும் கிரி தான். இந்த கிரி அப்படின்னா பொய், தந்திரம், இதெல்லாம் வந்து இந்த கிரிக்கு உண்டான அர்த்தங்கள். ஓகேங்களா? அடுத்தது கிரிசு. கிரிசு ரெண்டுக்குமே குத்துவாள் தான், ஆனால் சுற்றுவாள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிரிசு? இந்த பெரியரிக்கு உண்டான கிரிசு. அடுத்தது கில்லு. கில்லுன்னா என்னது? ஆற்றல் உணர்த்தும் இடைநிலை வெம்ப வருவதற்கென்று. நம்ம கில்லுனா நம்ம கிள்றது, அது ஒன்று தெரியும். வேறு என்ன சொல்கிறாங்க? இந்த கில்லு. இந்த கில்லுக்கு தான் கிள்ளி எடு. கிள்ளி எடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கீரை கில்லு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த கில்லுக்கு தான் கில்லு. ஓகேங்களா? இது வேணால் தெரிஞ்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளம். 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 கிளம் அப்படின்னா சிதைவு நிலை, சிறுமை, புண்மை. இந்த இடத்துல முதுமை. கிழவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, கிழவன் தான் சொல்லுவோம். கிளவி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கிழவனை வச்சு முதுமை, கிளத்தன்மை, இதை வேணால் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். அப்போ இந்த கிளம் மீதி தான் வரும். சிறுமை, புண்மை, சிதைவு நிலை அப்படின்ட்டு. அடுத்தது 3 கிளி. 3 கிளியில் வந்து இந்த கிளி நமக்கு தெரியும். வெட்டுக்கிளி, கிளிப்பிள்ளை, கிளிப்பூச்சி அப்படின்ட்டு இந்த கிளி நமக்கு தெரியும். இந்த கிளி அப்படிங்கிறது கிழிக்கிறது, துணியை கிழிக்கிறது, பேப்பரை கிழிக்கிறது, இந்த மாதிரி இந்த கிளி. அப்போ இந்த கிளிக்கு என்ன? இந்த கிளி அப்படின்னா அச்சம், பயம் அப்படிங்கிற அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஒருத்தர் கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னது? அவனுக்கு பயம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளி அப்படின்னா பயம், அச்சம் அப்படின்ட்டு. அடுத்தது கிளுகிழுத்தல். ஆரவரித்தல், கிளுகிழுவென்று ஒலித்தல். ஆரவரித்தல் சவுண்டு வர்றது வந்து கிளுகிழுத்தல். அப்போ இந்த லா வந்தாவே சவுண்டுன்னு தானே நம்ம பார்த்தோம். ஓகே. அப்போ கிளு மகிழ்ச்சி, ஓரொலி குறிப்பு, கெண்டை தடங்கொன்ன உன்னை கிளுகிழுத்தான், இது நமக்கு தேவையில்லை. இந்த கிளை நமக்கு தெரியும். கிழவன், கிளத்தி அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த கிளத்திக்கு பாருங்கள், நாமகள் ஒரு வினையச்சம், நன்னயம் கிளத்தி,
வினையெச்சம் கூட தேவையில்லை. நாமகள் அப்படிங்கிறத வேணால் நோட் பண்ணிக்கோங்க. நாவோட மகள் வந்து கிளத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கேள்வி நமக்கு தெரியுமில்ல. இந்த பொதுலகரம் கிளவிக்கு என்ன சொல்கிறாங்க? சொல், பொருள், பேச்சு, மொழி இது எல்லாமே இந்த இலக்கணம் சார்ந்து வருது. அகப்பொருள், உரை அப்படின்ட்டு. அப்போ இந்த கிளவி இந்த லகரம் வந்து இலக்கணம் சார்ந்து வர அர்த்தங்களை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கீனம். கீனம் 3 சுழினா ரெட்டை சுழினா. இழிவு, குறைவு ரெட்டை சுழி கீனம். 3 சுழி கீனம்க்கு வந்து சிதைவு, கேடு. சிதைவு, கேடு விளைவிக்கிறது. அதுக்கப்புறம் இழிவு, குறைவு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி அர்த்தங்களை தான் கொடுக்குது. கரெக்டுங்களா? அப்போ சிதைவு அப்படிங்கும்போது 3 சுழினா, கேடு அப்படின்னாலும் 3 சுழினா, இழிவு, குறைவு அப்படிங்கும்போது ரெட்டை சுழினா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கீனர் 3 சுழினா வந்தாவே அற்பமானவர், அற்பத்தனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அற்பமானவர். எளிமையாக இருக்கிறான், காசு கை இருந்தாலும் எளிமையாக இருக்கிறான் அப்படின்ட்டு. கீழூர் மட்டத்தனமானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த மதிப்பு இல்லை வறுமையானவர், மட்டத்தனமானவங்களை வந்து கீனர் அப்படின்ட்டு 3 சுழினா சொல்கிறாங்க. இந்த ரெட்டை சுழினாவுக்கு அற்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 2 இதுக்கு தான் வரும்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கீரி. கீரிப்பிள்ளை, வெள்ளிங்கிரி, அந்த மாதிரி மரவகை, கீரிப்பிள்ளை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கீரி அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம் மட்டும்தான் சொல்கிறாங்க. தோலை கீரினால் அப்படிங்கும்போது வினையெச்சம் தான். ஓகே. கீழ், கதவின் கீழ், பிணையல், பிசினுட பொறுத்து. கீழ் அப்படின்னா கீழ்கை. கதவின் கீழ் பாருங்கள், கீழ் அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கு கதவின் கீழுங்கிறது இந்த அர்த்தத்தை தான் கொடுக்குறாங்க. இந்த கீழ் அப்படிங்கிறது கீழ் இடம், கிழக்கு, கீழ்கை, பள்ளம் இந்த மாதிரி அர்த்தத்தை தான் வந்து கீழ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கணும். இது வேணால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கதவின் கீழே வந்து இந்த கீழ், இதில் வந்து கிழக்கு, கீழிடம், கிழக்கு அப்படிங்கிற மாதிரி பள்ளம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. இந்த கீழ் அப்படின்னா கீறு, அரை துண்டம் பாதியாக வெட்டுறதை வந்து இந்த கீழ் அப்படின்னு அர்த்தம். கீழல், கீழல், கீழுதல். இந்த கீழல் அப்படின்னா கிழித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. கீழுதல் அப்படின்னாலும் கிழித்தல். இந்த கிழித்தலா? கீழலுக்கு இந்த கிழித்தலா? நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். கீழல், கிழித்தல். சரி, ஓகே. இந்த 3 வார்த்தையும் நோட் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. வேணால் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது. வேணால் கீழல் அப்படின்னா கிழித்தல், இந்த கீழுதல் அப்படின்னாலும் கிழித்தல் அப்படின்ட்டு வருது. அப்போ சொல்லப்போனால் பொதுலகரத்துக்கு தான் வந்து கிழித்தல் 2 இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போ இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் கீழி அப்படின்னா கடல் மீன் வகை. கடல் மீன் வகைகளை வந்து கீழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குண்டனி. குண்டனி 3 சுழினி, ரெட்டை சுழினிக்கு 2க்குமே வந்து குறளை சொல் அப்படிங்கிறாங்க. குறளை சொல்னா திருக்குறள் கிடையாது, கோழி மூட்டுறது. அதாவது கோழி மூட்டுறதை தான் வந்து குறளை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க. குணகுதல், குணகுறாயா அப்படின்னா என்னது? கொஞ்சி பேசுகிறாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னது? இந்த குணகுதல் ரெட்டை சுழினா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதிக்கு வந்து இதாக வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. வளைதல், சோறுதல், மனம் தளர்தல், மனம் தடுமாறுதல் இதெல்லாமே வந்து குணகுதல். குணட்டு, குணட்டு. அப்போ நமக்கு இது தெரிஞ்சால் போதும். குணட்டு ரெட்டை சுழினா வந்தாவே சேட்டை. சேட்டை, சேட்டை படமா ரெட்டை 2 பேர் இருப்பாங்க. அப்போ ரெட்டை சுழினா. வேட்டை, வேட்டைக்கும் 2 பேர் போவாங்க. அப்போ ரெட்டை சுழினா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவாங்க. குணட்டு கதிர் முதலியவற்றின் சிறுகுத்து. ஓகே. குனினா குனிந்து போகிறது, அந்த மாதிரி தானே? ஆமாம். 3 சுழினைக்கு தான் அந்த பண்பி நற்குணமுடையவன் குனிந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 3 சுழினாவுக்கு வராது. ரெட்டை சுழினாவுக்கு தான் வளைகை, வளைந்து போகிறது. வளைந்து போகிறத வந்து ரெட்டை சுழினா. குனிந்து, குனிந்து செல் அப்படிங்கிறது வந்து ரெட்டை சுழினாவுக்கு தான் வரும். இந்த 3 சுழி குனிக்கு வந்து நல்ல குணமுடையவன், பண்பாளவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குனித்தல், அசைதல், ஆடல்தல், விகற்பம், வளைப்பு இது எல்லாமே இந்த குனித்தலுக்கு உண்டான ஒரு அர்த்தங்கள். ஓகேங்களா? அடுத்தது குனித்தல், கணித்தல். குனித்தல், கணித்தல் 3 சுழினி 3 சுழினி. பெருக்குதல் இது எல்லாமே வந்து கணக்கு சம்மந்தமாக வருது. அப்போ கணக்கு சம்மந்தமாகவே 3 சுழினா தான். 3 சுழினா வந்தாவே கணக்கு சம்மந்தமாக அளவு, ஆராய்ச்சி, மதிப்பு எல்லாமே கணக்கு சம்மந்தமாக வர்றது. இந்த குனி அப்படிங்கிறது
வளைஞ்சு போகிறது அந்த மாதிரி. விகற்பம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வளைப்பு அப்படிங்கிறது. குணுக்கம், குணுக்கத்துக்கு வருத்தம்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த குணுக்கத்துக்கு இந்த குணுக்கம் கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டுக்குமே வருத்தம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் கேட்கும்போது குணுக்கம் 3 சுழினாக்கு மட்டும்தான் அர்த்தம் வருத்தம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குரங்கு நமக்கு தெரியும், மந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கடுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு, குரங்கு வந்து தெரியும், கடுவன் மந்தி சொல்கிறது தெரியும். ஆனால் கொக்கு அப்படிங்கிறது வந்து இந்த குரங்கு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கொக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த குரங்கு. ஓகேங்களா? அடுத்தது குறஞ்சி. குறஞ்சி அப்படிங்கிறது ஒரு பண், ஒரு இசையை தான் வந்து குறஞ்சி, அதாவது இந்த ரா வரணும், இடையின ரகரம் வந்தால் ஒரு இசை. குரத்தி, குரத்தி, குரத்தி இது நமக்கு தெரியும், குறவன் குரத்தி குறிஞ்சி நிலம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நிலம் சம்பந்தமாக. அப்போ இந்த குரத்திக்கு என்ன வருது? ஐயை, குருவின் மனைவி குரத்தி, குருவின் பதவியை ஏற்றிருப்பவள். அப்போ இந்த குருவோட மனைவி சம்பந்தமாக வர்றது, ஐயை லேடி சம்பந்தமாக வர்றது எல்லாமே குரத்தி. ஓகேங்களா? இந்த குரத்தி வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், கெஸ் பண்ணிடலாம். குரம், குரம்னா ஒளி, குரம்னா சவுண்டு. விலங்கின் காலடி குழம்பு, விலங்கின் காலடி குழம்பை வந்து என்ன சொல்கிறாங்க? குரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை, பசு அப்படிங்கிறதுக்கு குரம், இதை நோட் பண்ணிக்கணும். குதிரைக்கும் பசுக்கும் குரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த குரம்? இடையின ரகரமான இந்த குரம். இது குரம் அப்படின்னாவே குரத்தி, குரக்கூடி, குரத்தி இது எல்லாமே அது சம்மந்தமாக தான் வருது. அதனால் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். வேறரா வருது அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். எல்லாமே அது சம்மந்தமாக தான் வருது. இந்த குரல் நமக்கு தெரியும், நம்ம குரல் பாடுற குரல், பேசுகிற குரல், அந்த குரல். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? மிடரு. மிடரு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திணை, திணை இந்த நெல் வகையான அந்த திணை. ரைட்டுங்களா? அப்போ ஓலிசையில் முதலாவது கதிர் ஒரு மரம். அப்போ நெல் வகையானவே கதிர் வரும், இதெல்லாம் வந்து மரம் வரும். இது எல்லாமே இந்த குரலுக்கு. இந்த குரலுக்கு என்ன சொல்கிறாங்க? குனி, குனிஞ்சு போ, வளைஞ்சு போ அப்படிங்கிறதுக்கு இந்த குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே மாறுது. குரல் அப்படிங்கிறதுல இந்த ராவு மாறுது, இந்த இல்லு மாறுது, நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த குரல், இந்த குரலுக்கு என்ன சொல்கிறாங்க? திருக்குறள் நமக்கு தெரியும், இரு சீரடி அப்படின்னு சொல்கிற திருக்குறள். வேறு என்ன? குட்டை, குள்ளம், இரு சீரடி எல்லாமே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் குட்டையாக இருக்கும், குள்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குறளை பொறுத்த வரைக்கும். அடுத்தது குறவர், குறவர். இந்த குறவர் நமக்கு அப்படியே டைரெக்டாக இருக்குது. இந்த குறவர் அப்படின்னா உபாத்தியாயர் அப்படிங்கிற மாதிரி, ஆசிரியர், அரசர், தந்தை, அறவூர். அப்போ அறவூர் நோட் பண்ணிக்கணும். இந்த குறவருக்கு அறவூர் அப்படிங்கிற இந்த அர்த்தங்கள் தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. குறவை, குறவை அப்படின்னா வரால் மீன் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குறவை அப்படின்னா வரால் மீன். அப்போ இந்த ரா வந்தாவே பசு சம்மந்தமாக வருது. கரெக்டாக இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? இந்த பசு அப்படின்னு வந்தாவே இந்த குதிரைக்கு வர்ற இந்த ரா தான் வருது. குரம்னாலும் சரி இல்லை குரால்னாலும் சரி பசு அப்படின்ட்டு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரா வந்தால் பசு. இந்த ரா வந்ததுன்னா பெண், ஆட்டுக்குட்டி, கன்னி, பெண் சம்மந்தமாக வருது. ஓகே. குரு, இது நமக்கு தெரியும், எப்படியோ ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குரு அப்படிங்கிறதுக்கு சோறு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சோறு, அடிசில் இதெல்லாம் வந்து நிறைய அர்த்தங்கள். அப்போ குரு அப்படிங்கிறது இந்த குரு. ஓகேங்களா? இந்த குரு அப்படின்னா குறுகிய, இது அப்படியே நம்ம டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். குறுகிய, குறுந்தாடி, குறுவழி, இது டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அதேமாதிரி தான். குறுக்கு அப்படின்னா குறுக்களவு, குறுக்கே, குறுகிய சாலை, இது எல்லாமே இந்த குரு வரும். இந்த குரு அப்படிங்கிறதுக்கு இளம்பனை முதலியவை நெருங்கிய தோப்பு, பிரம்மத்தண்டு செடி, இப்படி ஒன்று இருக்குது. ஓகே. அடுத்தது குறும்பி. குறும்பி அப்படின்னா காதில் நாம் எப்போ பார்த்தாலும் நோண்டி இருக்கும்போது ஒரு அழுக்கு வரும்ல, அதை தான் குறும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மலம், சிறுநீர், அப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே இது குறும்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுக்கு சம்மந்தமாக மலம், சிறுநீர் இதெல்லாம் வந்து இந்த குறும்பி. இந்த குறும்பிக்கு என்ன? புற்றாஞ்சோறு, தென்னம்பூவினும் காய்க்கும் தேங்காயின் ஆரம்ப நிலை. அப்போ இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இது சாப்பிட்றதுக்கு அப்புறம், மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறும்பி அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி,
சாப்பிட்றதுக்கு பின்னாடி, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை, நாய் குறைக்கிறது. குலை, பெருமை, இசை நிறை. குதிரை, குதிரைக்கு அப்படியே டைரெக்டாக இருக்குது, அதனால் நம்ம ஒரே ஒரு எழுத்து தான் தெரிஞ்சுக்கலாம். ஒளி, இந்த ரா வந்தாவே ஒளி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டோம், அதுவும் தெரிஞ்சுக்கலாம். இந்த குழம்பும் அதேமாரி தான், இந்த ரா தான் வருது. அப்போ இந்த ரா எழுதி எந்தெந்த டைட்டில் வருது அப்படின்ட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த குறைக்கு வந்து குற்றம், குறைபாடு இதெல்லாம் ஈஸி தான். ஆனால் அதே எழுத்து தானே வருது. துண்டம், ஆற்றிடை, குறைத்தல், ஆரவரித்தல், குலைத்தல் இதெல்லாம் ஓகே. இந்த குறைத்தலுக்கு சுருக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சுருக்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சுருக்குதல், அறுதியிடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. மீதியெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது குறைப்பு, குறைப்பு. இந்த குறைப்பு நமக்கு தெரியும், குறைச்சி போடுறது அப்படிங்கிற அர்த்தம், கரெக்டுங்களா? அப்போ இந்த குறைப்புக்கு என்ன? நடுக்குவாதம், குலைத்தல். நடுக்குவாதம், குலைத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குள்ளம், குள்ளமாக இருக்கிறாங்கிறது இது நமக்கு தெரியும். அப்போ இந்த குள்ளமுக்கு முரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? குள்ளம் அப்படின்னா முரம். அப்போ இதனுடைய டீட்டெயிலில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? நானும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இதுன்ட்டு. குழப்பம், குழப்பம். இந்த குழப்பம் நமக்கு தெரியும், ஒரே குழப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த குழப்பத்துக்கு என்ன சொல்கிறாங்க? இருமல். இப்போ நான் கூட இருமிட்டு இருக்கல, இந்த குழப்பம். அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன், குழப்பம் அப்படின்னா நான் இருமிட்டு இருக்கிறது, கக்குவான் இருமல். செப்பு, மணல். மணலை கூட குழப்பம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? 3 குளம் இருக்கா, 2 குளம் தான் இருக்குது. இந்த குளம் நமக்கு தெரியும், நீர்நிலையை சொல்கிறோம்ல, தாமரை குளம், அந்த மாதிரி குளம், ஏரி, இந்த மாதிரி வந்து சொல்கிறது. இந்த குளம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த குளம் அப்படிங்கிறது தெய்வ குலம், தெய்வம் சம்மந்தமான அர்த்தங்கள் வரும். வேறு என்ன புதுசாக இருக்குது அதில் அப்படின்னா, வீடு, கோயில், அழகு, பிரிவு, மகன். மகன் அப்படின்னா குலம். ஓகே. குளம் அப்படிங்கிறதுக்கு மூங்கில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இது வேணால் தெரிஞ்சுக்கலாம். மூங்கில் அப்படின்னா குளம், மலை அப்படின்னா குளம். மற்றபடி குடி, வீடு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், கோயில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்தது குளவி. 3 குளவி இருக்குது. அப்போ இது நம்ம தெரியணும். அப்போ நம்ம இந்த குளவி அப்படின்னா இந்த வண்டுக்கு என்ன சொல்லுவோம்? பொதுலகரமான இந்த வண்டு குளவி, கரெக்டாக? கொட்டும் வண்டு, இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த குளவி அப்படின்னா குழந்தை, இது டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அம்மி குளவி அப்படிங்கிறதுக்கு இந்த குளவி, இது டைரெக்டாக இருக்குது. ஓகே. காட்டு மல்லிகை, பச்சிலை மரம், இது எல்லாமே பொதுலகரம். இந்த 2க்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட மீதி குளவி அப்படிங்கிறது ஒரு வினையச்சமாக தான், ஒரு சொல்லாக தான் வரும். கொஞ்சி, கொஞ்சி பேசினான், குளவி பேசினான்னு அர்த்தம். அப்போ குளவி அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குலாம். 2 குலாம் இருக்குது. குலாம் அப்படின்னா அடிமை, இது ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. குலாம் அப்படின்னா அடிமை. மீதி குலாம் எல்லாமே வேறு எதாவது சார்ந்து தான் வரும். கூட்டம், திரள், இது எல்லாமே கூட்டமாக இருக்கிறது. திரள்னாவும் கூட்டம் தான் அவை. அப்போ கூட்டமாக இருக்கிற இடம் எல்லாமே வந்து இந்த குலாம், அறிஞர் குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அறிஞர் கூட்டம், பேரறிஞர் குலாம் அப்படின்னா பேரறிஞர் கூட்டம். குழி, 3 குழி. இந்த குழி நமக்கு தெரியும், பள்ளம் அப்படின்ட்டு. அப்போ இந்த குழி அப்படின்னா நீராடு அப்படிங்கிற அந்த லிங்க் சம்மந்தமாக வரும். இந்த 2க்கும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். குழினா கிணறு குழியாக இருக்கும், குளம் குழியாக இருக்கும். வயிறு, வயிறு நோட் பண்ணிக்கோங்க. குழி அப்படின்னா வயிறு. இந்த குழிக்கு உடம்பு. கண்டங்கத்திரி, இது தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், குழி அப்படிங்கிறதுக்கு கண்டங்கத்திரி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். வேணால் வந்து மருந்து சார்ந்த ஒரு நூலில் வந்து வர மருந்து தான், கரெக்டுங்களா? மூலிகை தான் கண்டங்கத்திரிங்கிறது. அப்போ கண்டங்கத்திரிக்கை அப்படிங்கிறது குழி அப்படிங்கிற இது தெரிஞ்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குலை. குலைனா இது நமக்கு தெரியும். இந்த குலைக்கு வந்து இந்த கொத்து, தென்னங்குலை அப்படிங்கிறது சொல்கிறோம். வேறு என்ன? அம்பின் குலையை வந்து என்ன சொல்கிறாங்க? அம்பின் குதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரக்குலை நமக்கு தெரியும். ஓகே. இந்த குலை அப்படிங்கிறதுக்கு காடு. அப்போ காடு சம்மந்தமாக நிறைய வார்த்தைகளை வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? அப்புறம் டைரெக்டாக தான் இருக்குது. குலை, சேரு, குலைத்தல் இதெல்லாம் டைரெக்டாக இருக்குது. குலை அப்படின்னாவே சேரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நெய்தல்,
நெய்தல் நில மக்களை நெய்தல் வந்து கூட குலை அப்படின்னு சொல்கிறாங்க. காதணி பாருங்கள், அந்த குலைன்னு சொல்லுவோம் இல்லையா, காதணிக்கு உண்டான இன்னொரு பேர். தளிர் அப்படின்னாலும் குலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவலை வச்சு வர வார்த்தைகள். கரெக்டுங்களா? அடுத்தது குலைத்தல். குலைத்தல் நிலைகெடுதல், மனங்குலைதல். இந்த குலைத்தல் அப்படின்னா நடுங்குதல், அழித்தல், நிலைகெடுதல், இந்த அர்த்தங்கள் தரும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட மீதி நாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். குலைந்து குலைந்து பேசினால்னா கொஞ்சி பேசினால் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அடுத்தது குலைப்பு. குழைப்பு. குலைப்பு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குறைப்பு. நடுக்குவாதம். இந்த நடுக்குவாதம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்த லா தான் வருது அப்படின்ட்டு. இது சந்தன குலைப்பு, இது டைரெக்டாக இருக்குது. பிணையல் அப்படின்னா சந்தன குலைப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிணையல் அப்படின்னா சந்தன குலைப்பு. குலைவு, அழித்தல், உருவம் குலைந்தது. ஓகே. அடுத்தது குவளை. குவளை 2 குவளை இருக்குது. இந்த குவளை நமக்கு தெரியும். குவளைனா ஒரு வகை பாத்திரம் அப்படின்ட்டு, கண்ணாடி குவளை, வெள்ளி குவளைன்னு சொல்லுவோம். குவளை மலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கும் அந்த குவளை தான் வரும், டைரெக்டாக இருக்குது. கண்குழி, இது தெரிஞ்சுக்கணும். கண்ணு சம்பந்தமாக வர்ற எல்லாமே வந்து பொது லகரம் தான் வரணும். பொது லகரம் வந்து பொதுவாகவே எப்படி வரும், நாவும் லாவும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்ணு சம்மந்தமாக வர்றது இந்த இன்னும் இந்த இல்லும் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரே ஒரு இது தான் போடுறோம். அப்படிங்கும்போது கண்ணு சம்மந்தமாக வர்றது இந்த பொதுலகரம் தான் வரணும். இந்த குவளை அப்படிங்கிறது குவளை செடி, துளசி, கஞ்சா, இந்த 2 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. கஞ்சா செடி, துளசி செடி. அடுத்தது 3 குலகம். அப்போ ஒரு குலகம் சிறப்பு லகரம் வந்தாவே அழகு, டைரெக்டாக இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு குலகத்துக்கு வந்து ஆளாக்கு, இது தெரியணும். ஆளாக்கு, மரக்கால். குலகம் அப்படிங்கிறது ஒரு வகை செய்யுள் அப்படின்ட்டும் இருக்குது. அடுத்தது கருந்தும்பை, பேய்ப்புடல். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்குது, இது தெரிஞ்சுக்கோங்க. குலகம் அப்படின்னா கருந்தும்பை, பேய்ப்புடல். குலகன். குலகன் இது டைரெக்டாக இருக்குது. குல அல அழகன் அப்படின்ட்டு. முருகன், சிவன் எல்லாம் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குலகன். இந்த குலகன் அப்போ குமரன், இளைஞன். குலகன், குமரன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரன், இளைஞன். இந்த லா வந்தாவே அழகு சம்மந்தமாக வர்றது தான். இந்த லா வருது அப்படின்னா இலையுண்ணும் விலங்கு, இலைக்கறி, தலை, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தது இந்த 2 குழம்பும் நமக்கு தெரியும். ஒரு குழம்பு வந்து நாம் வைக்கிற குழம்பு, கரெக்டுங்களா, காய்கறி குழம்பு. அப்போ அது சம்மந்தமாக வர்றது குலை சேறு, சந்தன குழம்பு, எல்லாம் அந்த குழம்பு சம்மந்தமாக வர்ற மாதிரி. சேராக இருந்தாலும் சரி, இல்லை சந்தனமாக இருந்தாலும் சரி, அந்த டைப்பு. இந்த குழம்பு அப்படிங்கிறது ஒரு சார் விலங்குகளின் காலடி, இந்த காலை கட்டி போடுவாங்க, கயிறு போட்டு கட்டி போடுவாங்க, அதையும் வந்து குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ காலடியை வந்து இந்த குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? காலடி குழம்புனா இந்த காலை கட்டி போட்டு வைப்பாங்க, அதை தான் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. குளித்தல். குளித்தல் இந்த குளிக்கிறது நமக்கு தெரியும். இந்த குழி அப்படின்னா குழி தோண்டுதல், செதுக்குதல் அப்படின்ட்டு டைரெக்டாகவே இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன? கூரை. கூரை இது நமக்கு தெரியணும். இந்த கூரை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சொல்கிறோம், அந்த அர்த்தத்தை தரும். இந்த கூரை அப்படின்னா குளிர்ச்சி மிக, குளிர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ட்டு. அப்போ இந்த ரா வருது அப்படின்னாவே யாரோ ஒருத்தர் சொல்கிற விஷயம் மாதிரி வரும். இன்னும் 2 பேருக்குள்ளே சொல்கிற விஷயம் மாதிரி வரும். அது சம்பந்தம் இல்லாத வேறு எந்த வார்த்தையாக இருந்தாலும் இந்த ரா வரும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணால் ராங்கிறது 2 தானே, 2 ராங்கிறது ஒரு லிங்க் நமக்கு தெரியுது. இந்த ரா வந்தது அப்படின்னாவே சொல்கிற விஷயம் அப்படின்ட்டு. அதில் ஏதாவது வித்தியாசமாக இருந்ததுன்னா வேணால் அது தெரிஞ்சுக்கலாம். கூறியது, சொல்லியது. ஓகே. இந்த கூறலுக்கு சொல்லல், அது மட்டும் தான் கொடுத்துருக்கான். இந்த கூரை ஒரு வினையச்சம், அவ்வளோதான் கொடுத்துருக்கான். இந்த அவ்வளோதான். அதேமாரி இந்த கூரைக்கு பாருங்கள், சீலை, புத்தாடை. அப்போ இந்த வார்த்தை வேணால் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கூழ். கூழ் இது தெரியும். கம்மங்கூழை வந்து இந்த கூழ் தான் சொல்லணும், மாவினார் சமைத்த உணவு அப்படின்ட்டு. இந்த கூழ் அப்படின்னா திரட்சி. இந்த இல்லு வந்தாவே திரள், பொதுக்கூட்டம், நாம் பார்த்தோம் இல்லையா, லா வந்ததுன்னா அந்த மீனிங் தான். இந்த கூழ் அப்படிங்கிறது கூர்மை, நீட்சி, இது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. கூலம். கூலம்
சிறப்புலாம் வந்தது அப்படின்னாவே கூழ் எள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கூலக்கை, கூலம், குப்பை கூலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த கோலம் தான் வரணும். இந்த கோலத்துக்கு நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். திப்பிலி சண்டு. திப்பிலி சண்டுக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க, கூலம் அப்படின்ட்டு இதை கொடுத்துருக்காங்க. கூலி, இந்த கூலி நமக்கு தெரியும், தினக்கூலி வாடகை கூலி அப்படின்ட்டு தெரியும், கூலி ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கூலிக்கு என்ன சொல்கிறாங்க, குள்ளம் காலை. அப்போ காலை குள்ளம் இது எல்லாமே இந்த கூலைக்கு உண்டானது. இதிலேருந்து டைரெக்டாகவே இந்த லா வருது, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேய் கூட்டம் அப்படிங்கிறதுக்கும் இந்த லா தான் கூலி. கெளி, கெளி அப்படின்னா நட்பு. கெளி அப்படின்னா நட்பு, சிறப்பு லகரம். சிறப்பாக வந்தாவே அது நட்பு தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கெளி அப்படின்னா வயிறு, பெருவயிறு. அவானா அமாவாசை, கரெக்டுங்களா? அமாவாசைன்னு அர்த்தம். ஆசை அப்படின்னு வரும். அப்போ கெளி, அச்சம், வெல்லுனா கெளித்தான்னா வென்றான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கெளி அப்படின்னாவே என்னது, வின் பண்ணுறது, பயப்படுறது, ஆசைப்படுறது. அப்போ அந்த அர்த்தத்தை தருது. கரெக்டுங்களா? இந்த கெளி அப்படிங்கிறதுக்கு வீரமாக இருக்கிற, வின் பண்ணுறது, அச்சமாக இருக்கிறது, அப்புறம் ஆசைப்படுறது, இந்த அர்த்தத்தை தருது. இந்த கெளி அப்படிங்கிறது வந்து நட்பு, நெளிந்து போதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திற்கு இது டைரெக்டாகவே இருக்குது. நெளிந்து அப்படின்ட்டு இந்த லீக்கு இந்த லீ வருது. ஓகே. கேனம், கேனம் 3 சுழி நான் வந்தால் செழிப்பு. இதே ரெட்டை சுழி நான் வந்தால் அக்கேனம் அப்படின்ட்டு நாம் படிச்சிருக்கோம். அப்போ கேனம் அப்படின்னா ஒரு மனநோய். 10 உபநிடதங்களுள் ஒன்று அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 உபநிடதங்கள் ஒன்று ரெட்டை சுழினா. ஒப்பு, கேழ்வரகு. இந்த கேளுக்கு கேழ்வரகு நமக்கு தெரியும். ஒளி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, இது ஒரு அர்த்தமும் இருக்குது. கட்டழகு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த கேள் அப்படின்னா கேளீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கேளீர் அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அது டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். கேளீர் உறவினர். கேள் என்னும் ஏவல் புனையிலை கேள், இது நமக்கு தேவையில்லை. இந்த கேள்வி நமக்கு தெரியும், கேட்குற கேள்வி செவிச்செல்வம் அப்படின்ட்டு. இந்த கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க, நல்ல கேள்வி உடை நல்லறமே கேள். நலத்தை சொல்கிறாங்க, நலமாக இருக்கியா அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே. கேளல், கேளல் அப்படின்னா பன்றி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது நம்ம புக்குக்குள்ளே இருக்கிற தகவல் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கேளல் அப்படின்னா பன்றி. அப்போ நிறம், குளநெல் இதெல்லாம் வந்து இந்த கேளல் தான். இந்த கேளல் கேள், அப்போ கேள் அப்படின்னு எழுதிக்கிட்டிங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். கேள் அப்படின்னா என்னது, கேட்டுக்கோ, கேட்காத அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை தரும். அப்போ இந்த கேளு தான் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இல்லை விடக்கூடாது. அப்போ கேளல், கேலி, கேலி கிண்டலுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கேலி அந்த மாதிரி பகடி, ஏளனம், விகடம் விளையாட்டு பேச்சு, கேலி விளையாட்டு பேச்சு அப்படின்னு சொல்கிறது கேலி கிண்டலம் அப்படிம்பாங்க. இந்த கேலிக்கு வந்து மகளிர் விளையாட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தலி மகளிர் விளையாட்டு. செம்மஞ்சள் நிற தென்னை வகை அப்படின்னு ஒன்று இருக்குது. செம்மஞ்சள் நிற தென்னை வகையை வந்து என்ன சொல்கிறாங்க, கேலி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அறிவிப்பு. அடுத்தது கைக்கோல். வைக்கோல் கேள்விப்பட்டிருக்கோம், இது கைக்கோல், கையில் இருக்கிற கோல். அப்போ கைக்கோல் அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து கூற்று காரணம் அப்படிங்கிற இடத்துல கூட கேட்கலாம். இந்த கைக்கோளுக்கு வந்து ஊன்றுகோல். இந்த கைக்கோல் அப்படின்னா கையை பற்றி கொள்ளுதல். நோட் பண்ணிக்கோங்க. கைக்கோல் அப்படிங்கிறது இந்த தடி, நம்ம இந்த தாத்தா தடி வச்சுருப்போம்ல, அதை தான் சொல்லுவாங்க. இந்த கைக்கோல் அப்படின்னா கையை பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கூற்று காரணம் அந்த கொஸ்டினில் கூட இதை கேட்கலாம். இந்த கைவலி அப்படிங்கிறதுக்கு கையில் வர்ற நோய். இந்த கைவலினா கையின் மூலமாக கை காட்டி இங்கே போ அங்கே போன்னு சொல்கிறோம்ல, அந்த வலி. இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வலி அப்படிங்கிறது காற்று அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ கைவலி அப்படின்னா சிறு காற்று அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கைவலினா சிறு காற்று. கைவலை அப்படின்னா நம்ம அந்த மீன் பிடிக்க போடுற இதுக்கு தான் வலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த வலை அப்படிங்கிறதுக்கு வந்து கைவளையல், கடகம், சிறுவலை, தோல்வலை, கூகம், மருதோன்றி,
கை வளையல், இந்த வளையலுக்கு வளையல் டைரெக்டாக இருக்குது. கடகம். இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணணும். இப்போ வலை அப்படின்னா சிலந்தி வலை அப்படின்னு இருக்குது. இப்போ சிலந்தி வலை எப்படி கூடு கட்டும்? இந்த ஒட்டடை ஆட்டம் இப்படின்னு கூடு கட்டும். இந்த கூடு கட்டி வர்றதுக்கு பேர் தான் இந்த வலை. இந்த வலைக்கு இன்னொரு மரபுத்தொடரில் ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது வந்து எலி, நண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழி தோண்டி தான் கூடு கட்டுன்னு சொல்லுவாங்க. குழி தோண்டி தான் எலி பொந்துன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து வலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எலி வலை, நண்டு வலை அப்படிங்கிறதுக்கு இந்த வலை தான் யூஸ் பண்ணணும். அதையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் அப்படின்னு அர்த்தம். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல். அப்போ அடுத்த சாப்டரில் வந்து இன்னொரு கோல் வரும், இந்த கோல் வரும். அது நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். ஓகேங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? 80 நிமிஷம் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா. சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நிறைய அர்த்தங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சில அர்த்தங்கள் தெரியல அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த வார்த்தைகளை போட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்து ஒரு எழுத்தை நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. லகர வேறுபாடு பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து சம்மந்தமாக எந்த அர்த்தம் வருது, இந்த எழுத்து சம்மந்தமாக எந்த அர்த்தம் வருதுன்னு பொதுவாக எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கீ நோட்ஸாக நோட்டில் எழுதி மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இது 17வது வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். 18வது வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.